ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசேரியில் தாங்க. மலைசேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஜய்க்கு வந்து அறிவே இல்லை, சுத்தமாக அறிவு இல்லைங்க. எதுக்கு எடுத்தாலும் வந்து அவள் ஒரு குழந்தை, அவள் அப்படி தான் இருப்பா, அவள் மேலே நீங்கள் வந்து சந்தேகப்படுறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருடைய மைண்டையும் வந்து அப்செட் பண்ணிக்கிட்டு அவள் பண்ணுறதோட வந்து இவர் பண்ணுறதா வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. இந்த சுடர் வந்து என்னதான் வந்து பண்ணுறான்னு ஒன்றும் புரியல. ஆனால் அந்த வெண்பாவுடைய ப்ராஜெக்டை வந்து உடச்சிட்டு அது வந்து அப்படியே வந்து குழந்தைத்தனமாக வந்து நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது பயங்கர கடுப்பாகுது, பயங்கர எரிச்சலாக இருக்குது. இந்த வீடியோ வந்து எதுக்குடா வந்து போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து செம்ம ஆதங்கமாக வந்து வருதுங்க. சரி, ஓகே, வெண்பாவுடைய ப்ராஜெக்டை வந்து உடைச்சால நான் தான் வந்து உடைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒத்துக்கலாம். இதை வந்து கைப்பட்டவொடனே வந்து உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே ஒரு ஆக்டிங்கு. அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து அப்படியே பெரிய இவர் வந்து நாட்டாமல் இவர்கிட்ட வந்து நம்ம வந்து தீர்ப்பு வந்து கேட்கறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து என் பொண்ணோட வாழ்க்கையும் வந்து நீ வந்து நாசமாக பண்ணிட்டு இப்போ அந்த குழந்தையோட வாழ்க்கையும் வந்து நீ வந்து நாசமாக வந்து பண்ணுறதுக்காக வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணி வந்து கேட்கும். உடனே வந்து என்னங்க சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து நம்ம விஜய் வந்து கேட்கறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாரு. டாடா இங்கே பாருங்கள், மல்லியம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து நைட் 2 பேரும் வந்து பயங்கரமாக வந்து ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணி இதை வந்து பண்ணோம். ஆனால் இப்போ வந்து அதை வந்து உடைச்சிட்டாங்களே, எனக்கு வந்து இவங்களை வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. இவங்களை வந்து எங்கேயாச்சும் வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க, இவங்க வந்து இருந்தால் நான் வந்து இங்கே வந்து இருக்கவே மாட்டேன், எனக்கு வந்து இவங்களை வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பாக்குட்டி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு உடனே விஜய் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வாயை மூடும், வாயை வந்து உடச்சிருவேன், எதுக்காக வந்து தேவையில்லாமல் வந்து பெரியவங்களை வந்து அப்படி வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்னது பெரியவளா? இப்போ வந்து பெரியவ மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தா அந்த குழந்தை வந்து என்ன பண்ண போகுது? அப்போ வந்து உன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்களே, அம்மானா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு மொழியில் ஏதோ ஒரு இடத்துல வந்து பாசம் இருக்கும். அவங்க வந்து மனநிலை வந்து சரியில்லாமல் இருந்தாலுமே வந்து கூட வந்து என் பொண்ணு உன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவ்வளோ நாள் வந்து சொல்கிறாங்கல்ல, என் பொண்ணு தான் அவள் அப்படின்னு சொல்லிட்டு, உன் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருந்துமே வந்து எப்படி அவங்களுக்கு மட்டும் பாசம் வந்து வரவே இல்லை. மற்றவங்க மனோகர் அண்ணான்னு தெரியுது, விஜய் வந்து உனக்கு வந்து கணவர்னு தெரியுது, அதுக்கப்புறம் அவர் வந்து உனக்கு அப்பான்னு தெரியுது, இவங்க வந்து அம்மானு தெரியுது, அவள் வந்து மல்லின்னு தெரியுது, எல்லாருமே வந்து தெரியுது, அவள் வந்து நிஷா வந்து தங்கச்சின்னு கூட வந்து தெரியுது, எல்லாருக்குமே வந்து தெரியுது. வெண்பா மட்டும் உனக்கு வந்து பொண்ணு கிடையாதா? அப்போ வந்து இதுலேயே வந்து விஜய்க்கு வந்து தெரிய வரணும், என் மற்றவங்க எல்லாருமே வந்து சொல்கிறா, அப்போ வெண்பா மட்டும் இவ வந்து பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லும்போதே வந்து இவங்களுக்கு வந்து தெரிய வரணும். ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் வந்து தெரிய வராத மாதிரி அப்படியே வந்து என்னம்மா ஆக்டிங் பண்ணுறா, எப்பா என்னால் தாங்க முடியலைங்க இந்த ஆக்டிங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு வந்து அட்வைஸ் வேறு வந்து பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறார். இவ்வளோ ஒன்று வந்து அடிச்சிருப்பா பார்த்தியா, எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வந்து பண்ண ப்ராஜெக்டை இப்படி வந்து உடஞ்சி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணுறா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து எடுத்து குழந்தைத்தனமாக வந்து மறுபடியும் வந்து அதை வந்து ஒட்ட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்ட்டு பயங்கரமான ஒரு இது நடிப்பை வந்து பண்ணிட்டா. அது இல்லாமல் பாவம் அந்த வெண்பா குட்டி இருந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடியே வந்து மீனுக்குட்டி கிட்ட வந்து அழகாக வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, எங்கள் அம்மா வந்து செஞ்சு கொடுத்தாங்க, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆசையாக வந்து நாங்களே வந்து பண்ணோம் அப்படின்னெல்லாம் வந்து சொல்லியாச்சு. இப்போ வந்து ப்ராஜெக்ட் இல்லை, ஸ்கூலுக்கு வந்து போகும்போது எப்படி வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி வந்து போயிட்டு வந்து நிற்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் வந்து உடஞ்சிருந்தா கூட வந்து பரவாயில்ல, சுக்குநூறாக வந்து போயிடுச்சு. அந்த ப்ராஜெக்டே வந்து இல்லாத வந்து பண்ணிட்டாங்க. அந்த அந்த மாதிரியான ஒரு வருத்தத்தை வந்து வெண்பாக்குட்டிக்கு வந்து கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, இப்போ வந்து என்ன தான் வந்து பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. தனியாக நின்று எல்லாருமே சேர்ந்து அழ வேண்டியது தான். ஆனால் இந்த விஜய்க்கு வந்து அதெல்லாம் வந்து ஒன்றும் புரியாது. வேணும்னே வந்து பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்கு. சரி, ஓகே, இப்போ வந்து எங்கேயுமே வந்து வெளியே போக விடாமல் வந்து தடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போயே வந்து அவங்களுக்கு வந்து புரிய வந்திருக்கும். இப்போ வந்து விஜய்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கா போல். அதனால தான் வந்து விஜய் வந்து நம்ம முன்னாடியே வந்து நம்ம வந்து மனநிலை வந்து சரியில்லாமல் இருக்கோம், வந்து குழந்தைகிட்டேயே வந்து சண்டை போட்டுட்டு இப்போ வந்து குழந்தை மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னார். ஸோ அதை வந்து இவ வந்து காதுக்குள்ளே நல்லா வந்து வெளிப்படையாக வந்து கேட்டுக்கிட்டா. ஸோ அப்படி இருக்கும்போது மல்லி இருந்துட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து நான் வேணா அவகிட்ட கேட்கவா, நீ வந்து மல்லி அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அவள் தான் குழந்தைன்னு வந்து சொல்லிட்டீங்களே, அப்புறம் வந்து எதுக்காக வந்து கேட்குறீங்க? குழந்தைகிட்ட வந்து கேட்டால் மட்டும் என்ன உண்மையாக வந்து வரப்போகுது, விடுங்க, தேவையில்லாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லுவோம். அந்த இடத்துல காய்கறி வந்து வாங்க போகும்போது குறுக்க வந்து நின்றாங்க, நானும் வந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போது தெரிய வந்திருக்கும், இப்போ விஜய்கிட்ட வந்து இந்த விஷயத்தை நாம தான் குடோனில் வந்து அடித்தோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கா போல். ஸோ அப்படி இருக்கும்போது மற்ற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுவாளோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்தை வந்து உண்டாக்குது.
அந்த பயத்தினால தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, வெளியே வந்து இவங்க 2 பேரையும் வந்து வெளியே வந்து போக விடாம, இங்கே வந்து நானும் வந்து வரேன் அப்படிங்கிற மாரியான ஒரு இத வந்து கேட்ட வந்து போடுறாங்க. சரி, ஓகே. அப்படியெல்லாம் வந்து போட்டாலுமே வந்து பயம் வந்து உண்டாயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரையும் வந்து ஒண்ணா விட்டா, நம்மள வந்து சொல்லி வந்து முடிச்சு விட்டுருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுடருக்கு வந்து தெரிய வந்துருச்சு. ஸோ தெரிய வந்ததுனால இவங்க 2 பேரையும் வந்து தனியா வந்து விடக்கூடாது. விட்டாங்கன்னா வந்து நமக்கு தான் வந்து ஆபத்து. அதுக்கப்புறம் வந்து இந்த மல்லி வந்து எல்லா விஷயத்தையும் வந்து விஜய் கிட்ட வந்து சொல்லிட்டு நமக்கு வந்து ப்ராப்ளத்த வந்து உண்டாக்கிடுவா. அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவா வந்து தெரிஞ்சு போச்சுங்க. அதனால தான் வந்து அன்னபூரணி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க 2 பேரையும் வந்து தனியா வந்து அனுப்பிச்சு, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணா வந்து பேசணும். அப்படிங்கிற மாரி வந்து பிளான் பண்ணி வந்து அனுப்பிச்சாங்க. ஆனா இருந்தாலும் வந்து அந்த இடத்துல வந்து சிவபூஜையில வந்து கரடி பூந்த மாரி வந்து இவங்க வந்து பூந்துட்டாங்களே அப்படிங்கிறபோது வந்து ரொம்பவே வந்து ஒரு பயத்த வந்து உண்டாக்கி தான் வந்து அவங்க வந்து குறுக்க நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது. அந்த பயம் வந்து கன்டின்யூ பண்ணணும். நம்ம மல்லியும், அதுக்கப்புறம் வந்து அன்னபூர்ணியும் வந்து கன்டின்யூ பண்ணா தான் வந்து வேலைக்காகும். இல்லைன்னா வந்து அவங்க வந்து தூக்கி வந்து வாரி சாப்பிட்டு வந்து அழகா வந்து ஏப்பம் விட்டுட்டு வந்து போயிட்டே இருப்பாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சீ யூ. டாடா.